ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க என்று இயேசுவின் நாமத்திலே விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தொடர்ச்சியாக நான் உங்களோடு கூட ஐக்கியத்தை குறித்து 2 பாகங்களையும் பகிர்ந்து கொண்டேன். 3வது பாகம் ஐக்கியம், திருவிருந்திலே ஒரு ஐக்கியம். ஆமென். ராபோஜன எடுக்கிற அந்த அப்பத்தில் ஒரு ஐக்கியத்தை இயேசு விரும்ப இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனத்திலே இந்த வார்த்தை சொல்லுகிறது, நாம் ஆசீர்வதிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. ஆமென். முதல்ல நம்ம யாரா இருக்கிறோம்? ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரம். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை யார் புசிக்கிறீங்களோ, ஐக்கியமாக யார் இருக்கிறீங்களோ, முதல்ல நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும், நீங்கள் ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தில் பானம் பண்ணுகிற பிள்ளைங்க முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், நம் ஐக்கியத்திலே இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய அப்பத்தை பிற்கிற நீங்கள், அப்பம் என்றால் அவருடைய சரீரம் என்று பைபிள் சொல்கிறது. நீங்கள் அவருடைய சரீரத்தை, அவருடைய அப்பத்தை புசிக்கிற பொழுது நீங்கள் எல்லாரும் ஐக்கியமுள்ளவளாக இருக்க வேண்டும். அதில் போய் ஒரு கசப்பு வேறுபாடோடு இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா நீங்கள் பரிசுத்தத்தோடு அதை நாம் புசிக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறீங்க. இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவங்க ஒருவருக்கு ஒரு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அதிலே பாருங்க, அழகாக சொல்றார் பாருங்க, இந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் இருக்கிறீர்கள். இயேசுவின் அப்பம் இரத்தமும் எல்லாரும் ஐக்கியமாய் புசித்தால் நீங்கள் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் மாறுவீர்கள். ஒரு அழிலே சொல்லுங்களேன். ஆமென். 17 வசனத்தில் அழகாக சொல்றார் பாருங்க, அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். ஆமென். அந்த அப்பத்தை எல்லாம் யார் புசிக்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோமா? ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரே சரீரம். ஆமென். அப்போ எல்லாரும் ஒரு ஐக்கியத்தோடு நம்ம புசிக்கும் பொழுது இது இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள். ஆமென். அவர் வரும் அளவும் இதை நீங்கள் நினைவாய் செய்யுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் எல்லாரும் ஐக்கியத்தோடு புசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துடைய சரீரமாய் ஆண்டு நமக்கு இதை அவைய சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ நம்ம முதல்ல எப்படி புசிக்கணுமா? பிதாவோடு இயேசுவோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும். 2வது அவருடைய கூடுகையிலே நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டும். 3வது அப்பம் பிற்கிறதுலே நம்ம ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இந்த யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சி பார்க்கிறீர்களோ, தேவ பிள்ளைகளே, திருவிருந்திலே நீங்கள் அனவசமாக அதை எடுக்கக்கூடாது. அதை பயபக்தியோடு, பரிசுத்தத்தோடு, ஐக்கியத்தோடு அதை நம்ம புசிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இந்த நாளில் இந்த வார்த்தைகளை மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் உயர்த்துவாராக. God bless you. ஆமென். ஆமென்.